நினைக்கிறேன். பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவர்கள் மூலமாய் மற்ற மனிதர்களுடைய பாவ வாழ்க்கையை தேவன் கண்டித்து உணர்த்தி அவர்களை மனம் திரும்ப செய்கிறவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 12:48. 12:48 இயேசு சொல்றாரு, என்னை தள்ளி எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் என் மூலமா வார்த்தைகளை உங்களோடு பேசுகிறாரு. என்ன தள்ளி விட்டுட்டீங்க? இயேசு சொல்றாரு, என்னை கவனிங்க. இயேசு சொல்றாரு, என்ன தள்ளி விட்டீங்க, என் பேச்ச நீங்க கேட்கறது இல்லை. ஆனா என்ன தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை, என்ன ஏற்றுக்கொள்ளல, என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளல, நியாயம் தீர்ப்பது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாள் நியாயம். ஹல்லேலூயா. இயேசு நியாயம் தீர்க்கிறவர். தன்னிடத்தில் வந்த ஜனங்களை பார்த்து பாவத்தை கண்டித்தார். இயேசு ஜனங்களுடைய பாவங்களை கண்டித்தார். ஜனங்களுடைய நீதி செயல்கள், மனம் திரும்பாத நீதி செயல்களை கண்டித்தார். ஜனங்கள் நீதியாய் கர்த்தரை பின்பற்றாத காரியத்தை கண்டித்தார். நியாய தீர்ப்பையும் சில பேருக்கு செய்தார். காரணம், பரிசுத்த ஆவியானவருடைய வேலையே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 10:38. நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி இருந்தார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவராயும் யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். இயேசுவ பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணினார். அவரோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருந்தபடியினாலே நன்மை செய்கிறவராய், பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவராய் சுற்றி திரிந்தார். இயேசு சுயமாய் செய்யவில்லை. அவருக்குள்ள வாசம் பண்ணின பரிசுத்த ஆவியானவர் மூலமா தான் எல்லா காரியத்தை செய்து முடித்தார். ஆவியானவரை துக்கப்படுத்தாத ஒரு வாழ்க்கைய 2019 நீங்கள் நானும் செய்ய வேண்டும். சொல்லுங்க, ஆவியானவர் எவ்வளவு முக்கியமானது பாத்தீங்களா? பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா ஒண்ணு இல்ல. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யவில்லை என்றால் நீங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்ப முடியாது. நீங்க செய்யற எல்லா காரியமும் உங்களுக்கு நியாயமா தெரியும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் நீங்க செய்கிற உங்கள் காரியத்துல இருக்கிற அநீதியை குறித்து, பாவத்தை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இனி வரும் நாட்களில ஆண்டவரே, கேட்கிற வேதம் சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க. நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன், என் மூலமா பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். இங்க யாரோட காதுக்கு அது போய் சேரணுமோ அது சேர்ந்து கொண்டு இருக்கிறது. உங்களுடைய காதுகள் திறக்கப்பட்டதா இருக்க வேண்டும். நீங்கள் இந்த நாளிலாவது நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். இயேசுவுக்கு நாம் செய்கிற உண்மையான காரியம் அவருடைய எல்லா விதமான கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்தது நாம் வாசிப்போம். 2வது பகுதியை வாசிங்க. கர்த்தாவே சொல்லும் அடியே. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிற காரியத்தை நீங்க அப்படியே ஏற்றுக்கொண்டு நீங்க சொல்றீங்க. சொல்லுங்க, கர்த்தாவே சொல்லும். ஆண்டவர் சமூகத்துல இன்றைக்கு உறுதியா நீங்க அறிக்கைறீங்களா? கர்த்தாவே சொல்லும் அடியே நானு கேட்கிறேன். வாசிப்போம். 1 சாமுவேல் 3:9. சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. 1 சாமுவேல் 3:9. சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள்,
உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். போதும். என்னை பாருங்க, ரொம்ப கவனமான பகுதி. அடுத்த பகுதி, உங்க சிந்தனைகளை அலபாய விடாதீங்க. இன்னும் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் இந்த இடத்தை விட்டு நீங்க திரும்பி போக போறீங்க. ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிற காரியம். இந்த சாமுவேல் யார் என்று சொன்னால் அண்ணாளுடைய பிள்ளை. ரொம்ப நாள் பிள்ளை இல்லாம இருந்து ஆண்டவர் அண்ணாளுக்கு கொடுத்த பிள்ளை தான் சாமுவேல். இந்த சாமுவேலை கர்த்தருக்கென்று அண்ணாலும் அவனுடைய புருஷன் எல்கானாவும் கொண்டுட்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்துல, அந்த நாட்கள்ல சீலோ என்ற ஒரு இடத்துல, இஸ்ரவேல் தேசத்துல சீலோ என்ற இடத்துல கர்த்தருடைய ஆலயம் இருந்தது. அந்த இடத்துல கொண்டுட்டு வந்து சிறு பிள்ளையா இருக்கும் போதே பால் மறக்க பண்ண பின்பு சாமுவேலை கொண்டு வந்து ஆலயத்துல விட்டுட்டாங்க. இவன் கர்த்தரிடத்துல இருந்து கேட்டேன், இவன் கர்த்தருக்காகவே இவன் வாழட்டும் என்று சொல்லி அந்த பிள்ளையை கொண்டுட்டு வந்து, நீண்ட நாள் பிள்ளை இல்லை, ஆனாலும் அந்த பிள்ளை பெற்றோடனே அந்த பிள்ளையை கர்த்தருக்காக கொண்டு வந்து அந்நாள் கொடுத்தான். அல்லேலூயா. இந்த சாமுவேல் சிறு பிள்ளையாய் தேவனுடைய ஆலயத்துல வளர்ந்து கொண்டு இருக்கிறான். 1 வாசிங்க, 3:1 சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். போதும். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், சின்ன பிள்ளைவன். ஏலிதான் ஆசாரியன், ஊழியக்காரன். அவனுக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை, யாருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான்? கர்த்தருக்கு பணிவிடை செய்து. இந்த இடத்துல அல்லது நீங்கள் செல்லுகிற திருச்சபையா இருந்தாலும் எந்த இடத்துலையும் நீங்கள் செய்கிற கர்த்தருக்காக செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷர்கள் மறந்து விடுவார்கள். நீங்கள் கர்த்தருக்காக எதையெல்லாம் செய்றீங்களோ அதை கர்த்தர் கவுண்டபிள், தன்னுடைய கணக்கிலே வைத்திருக்கிறார். என்ன என்று சொல்லி பார்ப்போம் என்றால், இந்த இடத்துல கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தோம். நம்ம சின்ன சின்ன வேலை சபையில செய்யற எல்லா வேலையும் கர்த்தருக்கு பணிவிடை செய்யற வேலை. இந்த இடத்துல வந்து செய்யற வேலை என்னது? இந்த இடத்துல வந்து பாயை விரிச்சு போட்டு குறித்த நேரத்துக்கு வந்து இந்த இடத்துல சில காரியங்களை செய்வது எல்லாமே கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறது. மனுஷனுக்கு அல்ல, எனக்கு அல்ல. அல்லது நீங்கள் சொல்லுகிற திருச்சபையா இருந்தாலும் அந்த இடத்துல நீங்க செய்கிற எல்லா காரியமும் கர்த்தருக்கு பணிவிடை செய்கிற காரியம். ஆண்டவர் தெளிவா எழுதி வைத்திருக்கிறார், கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். இப்ப ஆண்டவர் அந்த நாட்களில இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய வார்த்தையை கேட்கவில்லை, தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசானா இருந்த ஏலியும் தேவனுடைய வார்த்தையை கேட்கவில்லை, கீழ்ப்படிந்து நடக்கவில்லை. அவை பிள்ளைகளும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கவில்லை. ஆண்டவர் துக்கப்பட்டபடினால ஆண்டவர் அந்த நாட்களில தேவனுடைய பெட்டி அந்த சீலோ என்ற அந்த ஆலயத்துல இருந்தது. ஆனால் தேவன் ஆலயத்துல இருந்தாலும் யாரோடும் பேசவில்லை. ஆண்டவர் சாமுவேலோடு கூட சிறு பிள்ளை ஒழுங்கு கிரவமாய் கர்த்தருடைய ஆலயத்துல அவன் நடக்கிறதை தேவன் பார்த்தார். ஊழியக்காரன் தான் ஏலி, ஏலியோட தேவன் பேசணும். அவன் தான் ஊழியக்காரன். ஏனென்றால் கீழ்ப்படியாதவர்களோடு கூட தேவன் பேசி தன்னுடைய நேரத்தை வீணடிப்பதில்லை. ஒரு தடவை பேசுவாரு, அதுக்கப்புறம் பேச மாட்டார். வேதத்துல இங்க பார்க்கிறோம், அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. யார்கிட்டையும் பேசல, ஆண்டவருடைய வார்த்தை யார்கிட்டையும் கிடையாது. எல்லா ஊழியக்காரன் வாயில இருந்து ஆண்டவருடைய வசனம் வெளிப்படல. ஏன்னா பேசுற ஊழியக்காரர்கள் தனக்கு தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. பேசின காரியங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியவில்லை. எதற்கு இவர்களிடம் பேசிட்டு சொல்லிட்டு ஆண்டவர் பேசாமல் அபூர்வமாய் இருந்தது. வசனம் கிடைக்கல. பிரதேசியமான தரிசனமும் இருந்தது. ஆண்டவர் யாருக்கு தரிசனமாகல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன பண்ணுவார்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். தம்முடைய ஜனமாய் இருந்தாலும் இங்க சொல்றாரு. அதுக்கு பின்பாக பாருங்க, 2-3 வாசிங்க. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருள் அடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். தேவனுடைய ஆலயத்துல தேவனுடைய விளக்கு
அணைந்து போகிறதுக்கு முன்னே சாமுவேலும் போய் ஆலயத்துல படுத்திருக்காங்க. ஒருத்தன் தான் படுத்திருக்கான். இவன் ஆலயத்துக்கு பக்கத்துலதான் ஏறி ஊழியக்காரன் படுத்திருக்கான். இவன் கர்த்தருக்கு பணிவிடை செய்து பயபக்தியோடு கூட சாமுவேல். ஆண்டவர் பாருங்க உள்ள இருந்து இப்பதான் பேசுறாரு. ரொம்ப நாளா பேசல. பேசி பேசி என்னத்தை கண்டோம்? கீழ்ப்படியாத ஜனங்களுக்கு ஒண்ணுமே பேசி பேசி வேஸ்ட். ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? இப்ப தான் செய்ய போகிறத பேசும்படியாய் வருகிறார். இப்ப என்ன பேசுறாரு பாருங்க. 4 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். இங்க பாருங்க, ஆண்டவர் சாமுவேலை கூப்பிடுறாரு. ஆனா இவன் ஏலி தான் கூப்பிட்டாருன்ட்டு, ஊழியக்காரன் ஆசாரியன் ஏலி கூப்பிட்டான்னு இவன் அங்க ஓடுறான். என்னை கூப்பிட்டீரே, இதோ நான் இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் தேவாலயத்துல தன்னுடைய பெட்டியில இருந்து அவர் பேசுகிறார். தேவனுடைய பெட்டியில தேவன் அங்கே வாசம் பண்ணினார். அந்த பெட்டியில இருந்து தேவன் பேசுகிறார். ஆனால் இவன் உணர முடியல. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 7 வாசிங்க. சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் என்ன பண்ணல? கர்த்தரை அறியல. ஆனா கர்த்தருக்கு பணிவிட உண்மையா செய்யணும். அல்லேலூயா. நம்ம கர்த்தரை அறிந்திருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கோம்? கர்த்தரை அறியல, கர்த்தருக்கு உண்மையா பணிவிட செய்யணும். வேதம் தெளிவா சொல்லுது. கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். ஆண்டவர் எப்படி எழுதி கொடுத்திருக்கார்? அறியாதவன் இன்னும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வெளிப்படல. இப்பதான் ஆண்டவர் அவன்கிட்ட பேசுறாரு. வெட்டிக்குள்ள இருந்து பேசுறாரு. ஆலயத்துல லைட் அமர போகுது. ஆண்டவர் பார்த்து சாமுவேலே சாமுவேலே கூப்பிடுறாரு. ஏன் தெரியுமா? எல்லார்ட்டையும் பேசிட்டேன், ஏலிட்டையும் பேசிட்டேன், இஸ்ரவேல் ஜனங்கள்ட்டையும் பேசிட்டேன். ஒரு ஆளும் கேட்கல, காது இல்லை அவங்களுக்கு. பேசின வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியல. இவனாதும் கீழ்ப்படிவான் என்று சொல்லி ஆண்டவர் அவனிடத்துல பேசுகிறார். வாசிப்போம். 5 வாசிங்க. 6. மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியின் இடத்தில் போய் இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள். ஆண்டவர் பாருங்க 6வது வசனத்துல போட்டு கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். முதல் தடவை அப்படிதான் கூப்பிட்டாரு, சாமுவேலே. அதுக்கப்புறம் அவர் பேசல. சாமுவேலேன்னு கூப்பிட்டு சொல்லும் கர்த்தாவே அடியன் கேட்கிறேன்னு சொன்னாதான் பேசுவார். எல்லாரும் இருதயத்துல பேசுறாரா? உங்களுக்குள்ள தேவன் பேசுற சத்தத்தை நீங்க கேட்க முடியுமா? சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, கர்த்தர் என்கிட்ட பேசினா தான் அதை செய்வேன். ஓ, அந்த அளவுக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அளவுக்கு உங்க இருதயம் பக்குவப்பட்டுருச்சா? கர்த்தருக்கு அந்த அளவுக்கு வைராக்கியமா வாழுகிறீர்களா? கர்த்தருக்காக அந்த அளவுக்கு உங்களுடைய கீழ்ப்படிதல் இருக்கிறதா? கர்த்தருக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படிதல் நடந்ததான கர்த்தர் பேசுறது கேட்கும். தேவன் பேசுகிற காரியத்தை சாமுவேல் உணரவில்லை. 2வது தடவை ஏலிட்ட தான் போறார். இதோ இருக்கிறேன், நீர் என்னை கூப்பிட்டு. அடுத்து வாசிங்க. சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியின் இடத்தில் போய் இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார். இப்பதான் ஏலிக்கே உணருது. 2 தடவை கூப்பிட்டப்ப இவனுக்கு தெரியல. ஆனா 3வது தடவை ஏலி ஊழியக்காரன் தெரிஞ்சுக்கிட்டான். ஆண்டவர் நம்மகிட்ட பேச மாட்டாரு, குடிப்பையன்ட்ட பேசுறாரு. ஆண்டவர் யார்கிட்ட பேசுறாரு? சின்ன பையன் சாமுவேல்கிட்ட பேசுறாரு. ஆனா ஏலி உணர்ந்து கொண்டான், நம்மளோட தேவன் பேசல. ஆனா தேவனுக்கு ஊழியக்காரன் அவன் தான் பலி செலுத்துறவன். அந்த நாட்கள இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த ஒரே ஆசாரிய ஏலி. அவன்கிட்ட ஆண்டவர் பேசல, அவன் அங்கதான் இருக்கிறான். ஆனா அந்த ஆலயத்துக்குள்ள சிறு பிள்ளையா இருந்த சாமுவேலோடு கூட கர்த்தர் பேசுகிறார். இப்ப தெரிஞ்சுக்கிட்டா. இவன் திரும்ப திரும்ப நம்மகிட்ட ஓடி வரான். இவன்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு போல இருக்கு. அடுத்து என்ன சொல்றான் பாருங்க. 9 வாசிங்க. சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல
சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். எத்தனாவது தடவை சொல்றான் ஆண்டவர்? எத்தனாவது தடவை வராரு? 4ஆவது தடவை வருது. சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் சொன்ன உடனேதான் பேசுற. அது வரைக்கும் சாமுவேலே சாமுவேலே, அவ்வளவு பாட்டிடுறேன். சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன், நீங்க பேசுகிற வார்த்தைக்கு, இனி வரும் நாட்கள்ல என்னை நடத்தக்கூடிய காரியங்களுக்கு நான் முற்றிலுமாய் என்னை கீழ்ப்படுத்தி நடக்கிறேன். சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன்னு சொல்லி இந்த கால வேளையில் வந்திருக்கிற நீங்கள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் இனிவரும் நாட்களில நீங்கள் ஆண்டவருக்காக செயல்படுகிற காரியத்தை குறித்து உங்களிடத்துல பேச அவர் உண்மை நீதி உள்ளவராயிருக்கிறார். சொல்லும் கர்த்தாவே அடியேன் சொன்னதுக்கு அப்புறம் தான் பேசுறேன். 10 வாசிகள். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய 2 காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டிருக்கும். நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வர பண்ணுவேன், அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். பாருங்க, பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாயப்பு செய்கிற பரிசுத்த ஆவியானவர் அங்கே பேசுகிறார். ஏலி பேச்ச கேட்கல. அவன் பிள்ளைங்க 2 பேரும் ஆசாரிப்பு கூடாரத்துல வரக்கூடிய ஸ்திரீகளோடு கூட சயனித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இவன் சொல்றா, மனுஷனுக்கு விரோதமாய் பாவம் செய்தால் மனுஷன் மன்னிப்பா, நீங்க தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்றீங்க, என் பிள்ளைகளை இப்படி செய்யாதீங்க சொல்லி சொன்னாலும் அப்பா பேச்ச பிள்ளைங்க கேட்கல. கர்த்தர் ஏற்கனவே ஒரு தீர்க்கதரிசி அனுப்பிச்சு சொல்றாரு, நான் என்ன பண்ண போறேன், உங்களை எல்லாத்தையும் நான் அழிக்க போறேன், என் காணிக்கையை நீங்க உதைக்கிறீங்க, ஒன்னு ஆசாரியா விட்டு நான் தள்ள போறேன், என்ன கணம் பண்ணுகிறவர்களை நான் கணம் பண்ணுவேன். 30 வாசிங்க, 29 வாசிங்க, 28ல இருந்தே வாசிங்க. 2:28. யாரனா ஏலிய ஆசாரியனாக நான் தெரிந்து கொண்டு உன் குமாரனை மதிப்பானே. இங்க பாருங்க, ஆண்டவர் பாக்குறாரு ஊழியக்காரட்ட பிள்ளைகளுக்கு நல்ல போஷிப்பை கொடுக்குறாங்க. ஏலி பிள்ளைங்க நல்லா கொடுத்து சாப்பிட்டு வளர்றாங்க. தகன பலிகள் எல்லாம் பலி செலுத்துறதுக்கு முன்னாடியே வாங்கிக்கிறாங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் வாட்ச் பண்றாரு. அவர் சொல்றாரு, என் காணிக்கையை கொண்டு நீ உன் குமாரனை மதிப்பானே, என்னை பார்க்கிலும் உன் பிள்ளைய நீ மதிக்கிற, எனக்கு செய்ய வேண்டிய கணத்தை நீ செய்யறது இல்ல. நீ என்ன பண்ற, என்னை விட உன் பிள்ளைய மதிக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைய மதிக்கிற. ஆகையால் 30 வாசிங்க. என்னை கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்ற கருத்து. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனஈனம் பண்ணுகிறவர்களை கனஈனம் பண்ணப்படுவார்கள் என்று கர்த்தர் சொன்னதுக்கு அப்புறம் மணந்திருந்தார். அதுக்கப்புறம் தான் ரொம்ப நாளா ஆண்டவர் பேசாம இருந்ததுன்னா ஏலியை பற்றி சாமுவேல் இடத்துல கர்த்தர் பேசுவார். இப்போது பேசுகிறார். 12 வாசிகள். நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வர பண்ணுவேன், அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காம போன பாவத்தை நிமித்தம் ஏலியுடைய வீட்டு மேல சாபம் வருவேன்னு சொல்லிட்டாரு. ஆனா பிள்ளைய அவன் அடக்கல. பிள்ளைய பாவம் செய்யும் போது அடக்காம போன பாவத்தின் நிமித்தம், ஊழியக்காரனா இருந்தாலும் தான் பிள்ளைகள் பாவம் செய்தால் அடக்காம போன பாவத்தின் நிமித்தம் கர்த்தர் பார்க்கிறார். பாவத்தின் நிமித்தம்
நான் அவன் குடும்பத்துக்கு என்றுக்கு நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அதே நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாவது காணிக்கையினாவது நிவர்த்தியாவது பலி செலுத்தியோ காணிக்கை செலுத்தியோ நிவர்த்தி செய்வதில்ல. ஏலிய குடும்பத்தை குறித்து என்ன சொன்னா அது கண்டிப்பாக நியாய தீர்ப்பு செய்யறார். பரிசுத்த ஆவியானுடைய வேலை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்திருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் மட்டும் அவர் செய்யல, பழைய ஏற்பாட்டிலேயே அவர் செய்த காரியம் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தி மனம் திரும்பவில்லை என்றால், நீதியான வாழ்க்கையில் அவர்கள் தொடரவில்லை என்றால் நியாய தீர்ப்பை செய்கிறார். ஊழியக்காரனா இருந்தாலும் கர்த்தர் ஒரு நாளும் மாறாதவர். பழைய உடன்படிக்கையா இருந்தாலும் புதிய உடன்படிக்கையா இருந்தாலும் அவருடைய பேட்டர்ன் மாறவில்லை. அவர் தன்னுடைய சட்டத்தை துணிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆனா என்ன நடந்ததுன்னு பாருங்க. சாமுவேல் 15 சின்ன பிள்ளைகிட்ட பேசிட்டாரு. சாமுவேல் விடியற் காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான். ஏலியோ சாமுவேலே என் மகனே என்று சாமுவேலை கூப்பிட்டான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? எனக்கு அதை மறைக்க வேண்டாம். அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்றையும் எனக்கு மறைத்தாயானால் தேவன் உனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக என்றான். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன், கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. பார்வைக்கு நலமானதை செய்வாராக. அடுத்த அடி விழுக போது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. புளியக்காரன் சொல்றான் ஏலி. உடனே என்ன செய்யணும்? மனம் திரும்பி ஆண்டவர் சமூகத்துல கெஞ்சி அழ வேண்டாமா? அழிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. ஆண்டவர் மனம் திரும்பும்போது ஒரு இறக்கம் காராட்டுவதில்லை. அவருக்கு நலம்